வணக்கம். இன்றைக்கி நம்ம பூங்கார் அரிசியில் முறுக்கு செய்யலாம். பழங்காலத்து அரிசியில் இந்த பூங்கார் அரிசி மிகச்சிறந்தது. இந்த பூங்கார் அரிசி முறுக்குக்கு நம்ம எப்பயும் முறுக்கு செய்கிற மாதிரி அரிசி ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமாவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அரிசி அப்படியே அரைச்சிட்டு வந்து அந்த மாவுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஏற்கனவே அரிசி அரைச்சிட்டு வந்து பூங்கார் அரிசி மாவில் தான் முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே பூங்கார் அரிசியை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போது உளுத்தம் பருப்பை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த முறுக்குக்கு பூங்கார் அரிசி மாவு 4 கப் எடுத்துக்கிட்டோம்னா உளுத்தம் பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதனால் உளுத்தம் பருப்பை முதல்ல வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது ஆறட்டும்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து அரைச்ச உளுத்தம் பருப்பு மாவை ஜலாடை வச்சு ஜலிச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது முறுக்குக்கு ஓமம் போடணும். ஓமம் வந்து சுத்தமாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஓமத்தில் கல் மண் ஏதாச்சும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தண்ணியில் கொட்டி அரிச்சு எடுத்துக்கலாம். சரி, இப்போது முறுக்குக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போது 4 கப் அளவுக்கு பூங்கார் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது பூங்கார் அரிசி மாவில் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பச்சரிசி மாவுலே செய்கிறதுனாலும் இதே மாதிரி 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பு மாவு கலந்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முறுக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி மாவு அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் உளுத்தம் பருப்பு மாவும் எடுத்துக்கணும். நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்ட அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மாவு எடுத்துக்கிறேன். அதாவது பூங்கார் அரிசி மாவு 4 கப், உளுத்தம் பருப்பு மாவு 1 கப் அளவுக்கு. அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு. இந்த முறுக்கில் சேர்த்துக்கிற எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை பிடிக்கலன்னா வேண்டாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், இல்லை இந்த முறுக்கில் காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் போடாமே செய்யலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இனிமேல் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு உதிரி உதிரியாக வராமல் கையில் ஒட்டாமல் நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். முறுக்குக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். முறுக்கு மாவு பதம் சரியாக இல்லைன்னா முறுக்கு முறுக்காக இருக்காது, தூள் பக்கோடாவாயிடும். சரி, இப்போ நம்ம இந்த முறுக்கு செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு குழாயில் மாவு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதிலே முறுக்கை பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்கை பிழிஞ்சு விட்டு உடனே கரண்டி போட்டு கிளறிடாமல் ஒரு நிமிஷம் விடணும். அதாவது நம்ம பிழிஞ்சு விட்ட முறுக்கு மேலாப்பில் மிதந்துட்டு வரும். அந்த சமயத்தில் முறுக்கு திருப்பி போட்டு வேக விடலாம். இந்த முறுக்கு வேகிறதுக்கு தீ ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வேக விடணும். இந்த முறுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருந்த எண்ணெய் இந்த மாதிரி அடங்கிடும். அந்த சமயத்தில் நம்ம முறுக்கு அரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு போடுறதுக்கு நம்ம நேரடியாக எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுனால பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா தட்டில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுட சுட கிறிஸ்பியான பூங்கார் அரிசி முறுக்கு சுட்டாச்சு. சுவையோடு சத்துக்களும் நிறைந்த பூங்கார் அரிசி முறுக்கு தயார். சாப்பிடலாம்.